கைஸ் வெல்கம் டு ஆரா டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமூர்த்தி டேம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பிளேஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல தான் இருக்கு. உடுமலைப்பேட்டையிலேருந்து எக்ஸாக்ட்டா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இது லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க பொள்ளாச்சியிலேருந்து போகணும்னா எக்ஸாக்ட்டா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்க பஞ்சலிங்க அருவி இருக்கு. அண்ட் இங்க அமனலிங்கேஸ்வரர் கோயிலும் இருக்கு. அதே மாதிரி கிட்ஸுமே இங்க வந்து செமையா என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு கிட்ஸ் பார்க் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூலுமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் இது டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க. இங்க நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் படங்களே தாண்டி நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரியான தெலுங்கு, கன்னடா அதே மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் வந்து இங்க வந்து எடுத்திருக்காங்க. அவங்க என்னென்ன படங்கள் என்னென்ன பாடல்கள்லாம் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக செமையாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செமையாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ் இதுதான் திருமூர்த்தி மலை டேம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே தெரிஞ்சிச்சு, மணல்கள் புல்கள்லாம். இந்த டைம் பாருங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி மூடிடுச்சு. ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக இங்கேருந்து மட்டும்தான் இந்த டேமை பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே நம்ம டேமில் வாக்கிங் போகலாம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டேமோட கேட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏதாவது விஐபிஸ் வந்தால் மட்டும் தான் இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க போல். ஸோ அதனால் இங்கேருந்து மட்டும் தான் நம்மளால் டேமை பார்த்தீங்கன்னா வியூ பண்ண முடியும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே ஆக்சுவலாக ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட இருந்துச்சு. இந்த டைம் மழை காலையில் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க போல். இங்கேருந்து பார்க்குற டேமோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்ற ஒரு டேம்லலாம் பார்த்தீங்கன்னா டேமு கீழே ஒரு சின்ன பூங்கா அப்புறம் கிட்ஸ் பார்க் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே டேமு கீழே எதுவுமே இல்லைனாலும் டேமுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிட்ஸ் பார்க் இருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு செமையாக குளிச்சு விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூலுமே வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் டேமோட ஷட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. தண்ணி இவ்வளோ அதிகமாக இருந்துமே டேமோட ஷட்டர்ஸை பார்த்தீங்கன்னா திறந்து விடாமல் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. திறந்து விட்டுருந்தாங்கன்னா அதை வீடியோ எடுத்து வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்த டேம் ஓப்பன் பண்ணி விடல. இவ்வளோ தண்ணி அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேமோட இன்னொரு பகுதி இருக்குது. அந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களோட சீன்ஸாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம டேரெக்டாக போயிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா கைஸ் வாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்ட தண்ணி தான். ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பக்கத்தில் தான் கிட்ஸ் பார்க்குமே ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. கிட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மெயின்டெனன்ஸில் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிட்ஸ் பார்க்குக்கு விசிட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எப்போவாது திருமூர்த்தி மலை டேம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கிட்ஸ் பார்க்கையும் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ் இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டேமோட இன்னொரு பகுதிக்கு போயிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கின உடனே நம்ம இன்னொரு பகுதிக்கு போயிடலாம். டேமோட இன்னொரு பகுதிக்கு கைஸ் நம்ம டேமோட இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். கேட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் தான் ஆகியிருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த சின்ன கேட் வழியாக போய் பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கைஸ் இதுதான் அந்த டேமோட இன்னொரு பகுதி. பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்குது. போன டைம்லாம் நாங்கள் வரும்போது இங்கே ஃபுல்லாக மண்ணாக தான் கிடந்துச்சு. இந்த டைம் தண்ணி ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட சிட்டிக்குள்ளே வந்துடும் போல். இந்த பிளேஸில் தான் தமிழ் படங்களோட நிறைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஷூட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணல்களாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்தா ஏதோ ஐலாண்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணி ரொம்பவே மேலே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வராமல் வின்டர் சீசன் அதே மாதிரி ரெய்னியும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்துருச்சு. இங்கே தான் தமிழ் படங்களோட நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன பாடல்கள்னு பார்த்துருவோமா கைஸ். ரீசெண்டாக கூட இந்த இடத்துல ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லிக் படம் தான். லிக்னா அதோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் தான். லாஸ்ட் டேட் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வந்திருந்தாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க இங்கே ரீச் ஆன வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. மறக்காமல் போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதே மாதிரி இங்கே என்னென்ன பாடல்கள் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறது 20ஸ்க்கு அப்புறம் என்னென்ன பாடல்கள்லாம் வந்துச்சோ அதை தான் சொல்ல போகிறோம். பழைய படங்கள் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் டைம் ரொம்பவே இருக்கும். அதனால் இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னென்ன படங்கள் அந்த பாடல்கள் வந்துச்சோ அதெல்லாத்தையுமே பற்றி தான் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்களோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். கைஸ் இங்கே நம்ம கார்த்தி அண்ட் ராஷ்மிகா மண்டானா நடித்த சுல்தான் படத்தில் வர யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கல சாங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எக்ஸாக்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதான் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்
சொல்லியிருந்தோம். நாங்க இப்ப காட்டுற வீடியோவுக்கும் அந்த பிக்குக்குமே சம்மந்தம் இருக்காது. ஏன்னா, அவங்க ஷூட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, கீழ இருக்கிற மணல்கள், சின்ன சின்ன மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியில தெரியிற மாதிரி இருக்கும். நாங்க போறப்போ பார்த்தீங்கன்னா, மழை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதேமாரி தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மேல வந்துருச்சு. அதனால கரெக்ட்டா இந்த இதுன்னு காட்ட முடியல. எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம தளபதி விஜயோட வேலாயுதம் படத்துல வர சொன்னா புரியாது சாங் பார்த்தீங்கன்னா, இங்க தான் செட் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம தளபதி விஜயும், நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் நடிச்ச ஜில்லா படத்தோட ஓப்பனிங் சாங் இருக்குல்ல, அந்த சாங்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா, செட் போட்டு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்துல நம்ம நந்தினியோட ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு போகும்ல, அவங்களோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக். அதுல அவங்க ஒரு சின்ன படகுல போற மாரி இருக்கும்ல, அந்த படகுல போற காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த திருமூர்த்தி மலை டேம்ல தான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம நடிகர் விஷால் நடிச்ச பாயும்புலி படத்துல வர சிலுக்கு மரமே சாங்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம தளபதி விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல வர கரிகால பாடலோட பாட்டையும் பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம விஷால் நடிச்ச பாண்டிய நாடு படத்துல வர 5 சாங்கையும் பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதேமாரி நம்ம பிரபுதேவா நடிச்ச சார்லி சாப்ளின் படத்தோட சின்ன மச்சான் சாங்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் எக்ஸாக்ட்டா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, ஒரு தரமான ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸும் கூட. கைஸ், ரொம்ப மழை அதிகமாயிட்டு இருக்கு. இங்க சுத்தி பார்த்தீங்கன்னா கடைகள் தான் இருக்கு. வாங்க கொஞ்ச நேரம் கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். மழையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நாங்க வரும்போது மழை இல்ல. நாங்க வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மழை வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம எங்கேயாவது கடையில போய் ஒளிஞ்சிக்கலாம். பக்கத்துல ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்கும். இங்க நாங்க டீ தான் குடிச்சோம். ரொம்பவே சூப்பரா அமேசிங்கா இருந்துச்சு. எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு மழை நிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க தான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மழை நிக்கிற மாதிரியே தெரில. ஆல்மோஸ்ட் நாங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணி இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் மழையே நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேஸ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கிளம்புனோம். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம திருமூர்த்தி டேம்ல இருக்கிற அம்மனலிங்கேஸ்வரர் கோயில தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்கேருந்து கொஞ்சம் உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போணும், அவ்வளோதான். அதேமாரி அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு 900 கிலோமீட்டர் நடக்கிற மாரி இருக்கும். ஸோ சாரி 900 மீட்டர் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஜங்கிள் வாக் மாரி இருக்கும். அங்க போயிட்டீங்கன்னா, பஞ்சலிங்க அருவியில போய் உங்களால குளிச்சு செம்மையா என்ஜாய் பண்ண முடியும். பட் இப்போ மழை காலங்கிறனால அங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். நம்ம அங்க போய் பார்த்துட்டு சொல்றோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம திருமூர்த்தி மலை கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்லாம் கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கு எந்த இடத்துல பார்க் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல பார்க் பண்ணி விட்டுருங்க. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடைகள் தான் இருக்கும். இங்கே ஹோட்டலுமே இருக்குது. அதே மாதிரி பஜ்ஜி, போண்டா, டீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுட சுட போட்டு தருவாங்க. ஐஸ்கிரீம் கடையுமே இருக்குது. கைஸ், இங்கே பாருங்கள், நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து முக்கியமான பொருள் எதையுமே எடுத்துடாதீங்க. ஏன்னா குரங்குக்கு அது என்னன்னே தெரியாமல் வந்து பிடுங்கிட்டு போயிடும். நாங்கள் போகும்போதெல்லாம் ஏதாவது பர்ஸில் இருந்து எடுத்தோன்னா வந்து பிடுங்கிடுது. கைஸ், வாங்க இப்போ நம்ம அப்படியே அந்த கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ், அதாவது மண்டே டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா காலையில் 6:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி சண்டே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை நடக்கும். எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் நடக்கும் மத்தியானம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கைஸ், இங்கேருந்து ஒரு 900 மீட்டர் மேலே ஏறி போய் ஒரு சின்ன ஜங்கிள் வாக் போட்டோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க அருவி வரும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்தப்போ மழை ரொம்பவே ஹெவியாக இருந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. எங்களால் போய் விசிட் பண்ண முடியல. இப்போ காட்டுற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அந்த ஃபோட்டோவை தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே எப்போவாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே ரொம்பவே ஃபேமஸ்னால் அந்த பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனால் நாங்கள் வரும்போது கரெக்டாக மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சு. அண்ட் கைஸ், இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஓடும். இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சலிங்க அருவின்னு சொல்லியிருப்போம்ல, அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். ரொம்ப அதிகமாலாம் வர மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் மேலே விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் மழை பெஞ்சாலே மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுமா. சரி, எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. எல்லாரும் அருவி க்ளோஸ் பண்ணனால அங்கே போய் குளிக்க முடியாமல் அருவியிலேருந்து வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து மேலே இன்னொரு ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் போனால் தான் அந்த அருவியை நம்மளால் பார்க்க முடியும். பட் அந்த இந்த தண்ணி எல்லாமே அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூலாம். சின்ன பசங்க மட்டும் இல்லை, எல்லா பெரிய ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கைஸ், அங்கே பாருங்கள், ஒரு இடம் தெரியுது. இங்கேருந்து அப்படியே உள்ளே போகலாம் போல். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தண்ணி தான் இருக்குது.
எங்களுக்கு முன்னாடி நெறைய பேர் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்களும் அவங்க கூடயே சேர்ந்து போறோம். தண்ணி ஏதாவது வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட போகுது. கைஸ் நம்ம வந்துட்டோம். இந்த பிளேஸ் பாருங்க ரொம்பவே சூப்பரா அமேசிங்கா இருக்கு. செமையா இருக்கு. இவ்ளோ அழகா இந்த இடத்துல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நெனைக்கவே இல்ல. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த தண்ணி எல்லாமே மேல இருக்கிற பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தான் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க கால் வச்சாலே வழுக்குது. இங்க இருக்கிற பாறைகள் மேல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பச்சை பசேல்னு பாசிகள் தான் இருக்கு. லைட்டா சும்மா கால வச்சாலே அப்படியே உள்ள இழுக்குது. அதே மாரி இங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபோர்ஸா இழுத்துட்டு இருக்கு. நாங்க முன்னாடி இப்போ ஒரு ஃபால்ஸ் காட்டுனோம்ல, அந்த அங்க ரொம்ப இழுக்கல. ஆனா இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இழுத்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே சேஃபா இருங்க. இங்க எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா, உங்கள அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போய் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன்னு ஒரு இடத்த காட்டுனோம்ல, அங்க கொண்டு போய் விட்டுரும். பட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா அமேசிங்கா இருக்கு. பட் தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அதே மாரி பாறைகள்ல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பாசி தான் இருக்கு. தண்ணியும் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. நாங்க கொஞ்சம் கால் எடுத்து வச்சாலே அப்படியே இழுத்துட்டு போகுற மாரி இருக்கு. பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேஸ் ஒரு அமேசிங்கான பிளேஸ் தான். இங்க குரங்குகளுமே பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு. மேலலாம் பாருங்க பாறைங்களுக்கு மேலலாம் நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே டேஞ்சரஸான பிளேஸ் தான். நம்ம அங்க வரைக்கும்லாம் போ வேண்டாம். இங்க மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிரலாம். அண்ட் கைஸ் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணுன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கு மேலேயே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த வீடியோவில் அதை சொன்னால் இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த் ஆல்மோஸ்ட் 12 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதை பற்றி பேசினோம்னா 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு போயிடும். ஸோ அதை இன்னொரு பாகம், அதாவது பார்ட் 2 நாங்கள் அப்புறம் போடுறோம். கைஸ் நீங்கள் எப்போவாவது உடுமலைப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி செம்மையாக இருக்கும். அண்ட் கைஸ் அவ்வளோதான் கைஸ். இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே வரும்போது அந்த கிட்ஸ் பார்க், ஸ்விம்மிங் பூல், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 900 மீட்டர் மேலே போனீங்கன்னா அங்கே பஞ்சலிங்க அருவி இருக்கும். அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வரும்போது மழை ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால எங்களை பார்த்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ணல. ஸோ எங்களால் அங்கே போக முடியல. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம முடிஞ்சது. இன்னொரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching guys. We will meet in our next video.